கானா பாடகர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த புள்ளிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதுறதை விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த பழி வாங்குற மாதிரி பாட்டு, இந்த கிஸ்ஸா, மிட்டாயி இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. கானா பாட்டுக்கான மரியாதையே போச்சு. நீங்கள் எழுதுகிற இந்த இதில் கானா பாட்டுக்கான மரியாதையே போச்சு. புண்ணியர், கானா பழனி, இன்னும் சில பாடகர்கள் இருக்காங்க. அவங்க பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா, கேட்டு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. அவங்கெல்லாம் தத்துவ பாட்டெல்லாம் எழுதுனாங்க, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நான் கானா பாட ரசிகன் தான், நானும் கானா பாடுவேன். இந்த மாதிரி பிள்ளைங்க கானா பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லி இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் பாடுற அந்த பிள்ளைங்க கானாவால் நிறைய சம்பவம் நடக்குது, நிறைய கொலைங்க நடக்குது. இதெல்லாம் ஒருத்தரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் கெத்து வாழ்க்கையே டோட்டல் டேமேஜ். ஓகேவா? நல்ல மாதிரியே கானா எழுதுங்க.